வெல்கம் டு லவ் குரு, தமிழ்ஸ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் கோச்சிங் சேனல். ஹாய், நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிப்ளெக்ஸ் பேசுகிறேன். அவள் அண்ணான்னு கூப்பிட்றாளா? நேற்று ஒரு பையன் பர்சனல் கோச்சிங்காக ஒரு மெயில் பண்ணியிருந்தார். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். நானும் அவளும் 3 இயர்ஸாக ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நான் அவளை விட 4 இயர்ஸ் மூத்த பையன். கிட்டத்தட்ட நானும் அவளும் பெஸ்டீஸ் மாதிரி. என்னை பற்றி எல்லாம் அவளுக்கு தெரியும், அவளை பற்றியும் எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அவளை ஒரு 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். பட் அவள் திடீர்னு என்னை ஒரு 6 மந்த்ஸாக அண்ணான்னு கூப்பிட்றா. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இதை அக்செப்ட் பண்ணவா வேணாமா? அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பழையபடி அவள் லவ் பண்ண வைக்க முடியுமா? எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ரோ. எனக்கு அவள் வேணும். அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். நான் நேற்று அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏன் அவள் உங்களை அண்ணான்னு கூப்பிட்றா, எப்படி அவளை திரும்ப லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே பழையபடி அவருக்கு மாறிடும். பட் இதை உங்கள்கிட்டே சொல்லணுன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அவள் அண்ணான்னு கூப்பிட்றா. இது பொதுவாக 3 சுச்சுவேஷனில் நடக்கும். சுச்சுவேஷன் 1, ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடி அவள் தெரியாமல் உங்களை அண்ணான்னு கூப்பிடுறது. சுச்சுவேஷன் 2, ஒன்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுக்கப்புறம் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவள் அண்ணான்னு கூப்பிடுவாள். சுச்சுவேஷன் 3, ஒன்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுக்கப்புறம் அவள் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவள் அண்ணான்னு கூப்பிடுறது. புரிஞ்சுக்கோங்க, இது 3 வேறு சினரியோ. 3ஓட சொல்யூஷன்ஸையும் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இப்போ அந்த சினோரியோ என்ன, அதோட சொல்யூஷன்ஸ் எப்படின்னு நம்ம பார்ப்போம். சினோரியோ 1, அவட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி அவள் அண்ணான்னு கூப்பிட்றது. புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணுகிட்ட அவள் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நீங்கள் கன்ஃபார்மாக காமிக்கணும். காமிச்சாதான் அவளுக்கு தெரியும் நீங்கள் அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்டட்னு. அஸ் அ மேன் வி ஷுட் டேக் த லீடு. அப்போ தான் அவள் அதுக்கு ஒரு கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுப்பா. அதுக்கேற்ற மாதிரி நாம் பிஹேவ் பண்ண முடியும். அந்த பொண்ணுக்கு மேபி உங்களுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் புரிஞ்சுக்கோங்க, ஒன்லி 10% ஆஃப் கேர்ள்ஸ் மட்டும்தான் அவங்க இன்ட்ரெஸ்டட்னு வந்து காமிப்பாங்க. அதுவும் உங்கள் மேலே 90% இன்ட்ரெஸ்ட்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அதுவும் நடக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தயவுசெய்து அதை ஃபஸ்ட்டு காமிங்க. அதையும் சட்டிலாக காமிங்க. சடனாக நீங்கள் ரொம்ப காமிச்சிங்கன்னா நீங்கள் நீடியாக தெரிவிங்க. அது வீக்னஸ் பிஹேவியர், அது ஃபெமினின் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவள் உங்களை விட்டு விலை போக பார்ப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை சட்டிலாக காமிங்க. அதுக்கு அவள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் நாம் பிஹேவ் பண்ணணும். அதுதான் சினரியோ 2 and 3. சினரியோ 2, ஒன்ஸ் நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுக்கப்புறம் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவள் அண்ணான்னு கூப்பிடுவா. அது எப்படி இருக்கும்? அவளுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, உங்களுக்கும் தெரியும் அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவள் நான் உன்னை அண்ணான்னு கூப்பிடவான்னு கேட்டால் உங்களை வம்பளுக்கிறா. இது டெஸ்ட். புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த டெஸ்ட்? ஏன்னா அவளுக்கு தெரியணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை வீக்காக. ஸோ இதுக்கு வீக் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க? இல்லை அண்ணான்னு கூப்பிடாத, ப்ளீஸ் அப்படி சொல்லாத, எனக்கு பிடிக்கலை, ஏன் இப்படி பண்ணுற, அப்படி இப்படின்னு சொல்லி இதை மழுப்பீங்க. இதிலேருந்து என்ன தெரியுது? நீங்களே இதை பாருங்கள். நீங்கள் வீக்காக, நீடியாக, இன்செக்யூரிட்டின்னு காமிக்கிறீங்க. நீங்கள் அவளை சேஸ் பண்ணுறீங்க. அவள் ஏதோ ஹையர் வேல்யூங்கிற மாதிரியும் நீங்கள் ஏதோ லோயர் வேல்யூங்கிற மாதிரியும் நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க. புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கு அவள் இல்லாமல் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும்னு அது அவளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவள் உங்களை லவ் பண்ணுவாள். இதுதான் சைக்காலஜி. பட் நீங்கள் இப்போ எப்படி பிஹேவ் பண்ணீங்க? அவள் இல்லாமல் உங்களால் வாழ முடியாதுன்னு நீங்கள் காமிக்கிறீங்க. இப்படி பண்ணிங்கன்னா அவளுக்கு உங்கள் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்? பொண்ணுங்க பசங்களை சேஸ் பண்ணாதான் அவங்க அந்த பசங்களை லவ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இப்போ பண்ண விஷயத்தில் நீங்கள் தான் அந்த பொண்ணை சேஸ் பண்ணுறீங்க. அப்புறம் எப்படி அவள் உங்களை லவ் பண்ணுவா? இதுதான் இந்த ஐடியாலஜி. இதுக்கு இப்போ ஸ்ட்ராங் பாய்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? அவளுக்கு தெரியும் எனக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கும் தெரியும் அந்த பொண்ணுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் இந்த சுச்சுவேஷனில் அவன் என்னை அண்ணான்னு கூப்பிட்றா, எனக்கு தெரியும் அவன் வம்பளுக்கிறான். அப்போ நானும் வம்பளுப்பேன்.
சரிடி தங்கச்சின்னு சொல்லுவேன். அவள் சொன்னது எனக்கு அஃபெக்ட் பண்ணல. நான் அந்த பொண்ணை சேஸ் பண்ணல. உனக்கு வேணும்னா நீ தான் என்னை சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அவளை தங்கச்சி 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 தங்கச்சின்னு நாய் மாதிரி ஓட்டுவேன். அவளாக அடுத்து ப்ளீஸ் இப்படி சொல்லாதன்னு சொன்னால் மட்டும்தான் இதை நான் விடுவேன். இதான் அவளுக்கு தேவை. அவள் என்ன பண்ணாலும் அது உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் தங்கச்சின்னு சொல்லாதன்னு அவள் தான் சொல்கிறா. அதுக்கு மீனிங் அவள் தான் என்ன சேஸ் பண்ணுறா. இப்படி தான் இந்த சினாரியோவில் நாம் பிஹேவ் பண்ணணும். அப்போ தான் அவள் உங்களை லவ் பண்ணுவாள். நம்ம சேனலோட மீதி கண்டென்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அடுத்தடுத்த வீடியோஸான லவ்வோட சைக்காலஜி, ரிலேஷன்ஷிப் ஐடியாஸ், லவ் டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சினாரியோ 3. நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிட்டீங்க. அதுக்கப்புறமும் அவள் உங்களை அண்ணான்னு கூப்பிட்றா. இதுக்கு என்ன அர்த்தம்? அவளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் வேணாங்கிற பிஹேவியரில் தான் அவள் உங்களை அண்ணான்னு கூப்பிட்றா. ஓகே, இதை நாம் 2 பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். 1 பார்ட் 1. நீங்கள் சட்டிலாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா எப்படி அதுக்கு பிஹேவ் பண்ணணும், எப்படி இதை சால்வ் பண்ணணும் சொல்லுவோம். ஓகே, இப்போ அவள் உங்களை அண்ணான்னு கூப்பிட்றா. அதுக்கு என்ன பண்ணணும்? சொல்யூஷன்: ஜஸ்ட் டோன்ட் கேர். அதை கண்டுக்காதீங்க. நீங்கள் தங்கச்சின்னு கூப்பிட வேணாம். ஜஸ்ட் அவளுக்கு ஃபன் டைம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஆல்ஃபா மேல், ஸ்ட்ராங் மேல், செக்ஸுவலி அட்ராக்டிவ் பர்சன்னு அவளுக்கு காமிச்சிங்கன்னா போதும். கொஞ்ச நாள் அவள் அண்ணாங்கிற வேர்டை மறந்துட்டு நீங்கள் ஒரு ஆப்போசிட் செக்ஸ் அப்படின்னு உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ஷன் வந்துடும். ஏன்னா அவளுக்கு தேவை ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்ஃபா மேல் தான். இப்படி தான் இந்த சுச்சுவேஷனில் நாம் பிஹேவ் பண்ணணும். சினாரியோ 3 பார்ட் பி. நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டீங்க. லைக் நியர்லி நீங்கள் சொல்லிட்டீங்க, இல்லை கன்ஃபார்மாக சொல்லிட்டீங்க அவளை லவ் பண்ணுறேன்னு. அப்பையும் அவள் உங்களை அண்ணான்னு கூப்பிட்றா. இப்போ இதை தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு பொண்ணுக்காக நீங்கள் விரும்பினது கீழே ஒரு ஸ்டெப்பு இறங்கினாலும் அவள் தெரிஞ்சிடும். நீங்கள் மேஸ்குலின் எனர்ஜி இல்லை, நீங்கள் ஃபெமினின் எனர்ஜி, நீங்கள் வீக் பிஹேவியர் உள்ள ஒரு மென் அப்படின்னு அவள் உங்களை லவ் பண்ண மாட்டா. உங்கள் மேலே ஆல்ரெடி இருந்த இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ பல மடங்கு குறைஞ்சிருக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணும்? ஒரு ஸ்ட்ராங் மேல் இதுக்கு என்ன பண்ணுவான்? நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதுக்கு கீழே என்னால் எதுக்கும் போக முடியாது. இதிலேருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் ஸ்ட்ராங், என் மனசு எதை விரும்புதோ அதுக்கு கீழே என்னால் எதையும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ தான் உங்களை அவள் செக்ஷுவலி அட்ராக்டிவ் ஆப்போசிட் செக்ஸாக நினப்பா. உங்கள் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டு பல மடங்கு அதிகரிக்கும். இதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஆல்ஃபா மேல் அப்படின்னு காமிச்சிங்கன்னா அவள் உங்களை கொஞ்ச நாள் லவ் பண்ணிடுவாள். இப்படி தான் நாம் இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் பிஹேவ் பண்ணணும். நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்ஃபா மேலோட பிஹேவியர் எப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் எஃபி, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.